ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பார்த்தலாம். ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ நான் இங்கே ஷேர் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஷேர் பண்ணப்படுகிறது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய ட்ரைனிங் பர்பஸ் அண்ட் சார்ட் அனலைசிஸ் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் டாலர் இண்டெக்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஏன் சம்மந்தமே இல்லாம யூஎஸ் மார்க்கெட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு உங்கள சில பேர் கேள்வி இருக்கலாம். இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ நம்ம சமீப காலமா வந்து கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு பின்னாடி உள்ள ரீசன் என்ன அப்படிங்கிறது தெரியாது. நம்மள பல பேருக்கு ஏறுமானும் தெரியாது, இறங்குமானும் தெரியாது, பயத்தோடயே இருப்போம். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கிறதா நான் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ இந்தியாவை விடுங்க, ஓவராலா வேர்ல்டு வைடா நம்ம கிட்ட இருக்கிற அவங்க கிட்ட இருக்கிற அசெட்ஸை வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா கன்வெர்ட்டிங் இன்டு டாலர். ஸோ நம்ம கிட்ட எவ்வளோ இந்தியன் ருபீஸ் இருந்தாலும் அது டாலருக்கு நிற்கிற நம்மளுடைய வேல்யூ எவ்வளோ, அசெட் எவ்வளோ, அப்படிதான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிஸ்க்குமே. ஸோ இதுதான் வந்து அப்ளிகபிள். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு டாலரோட வேல்யூ குறையும் போது நம்மளுடைய அசெட்ஸ் வேல்யூ குறைய ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அப்போ டாலரை டிபெண்ட் பண்ணி தான் எல்லா நாடுகளுமே இருக்கு. ஸோ இப்போ டாலர் வந்து வீக் ஆகும்போது அந்த அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வேற ஒரு இடத்துல வந்து அக்குமுலேட் பண்ணி நம்மளுடைய அசெட்ஸை வந்து ட்ராப் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ டாலருக்கு அடுத்ததாக எல்லா கண்ட்ரிஸும் பெருசாக பிலீவ் பண்ணக்கூடிய ஒரே அசெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ இப்போ டாலர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வீக்லி சார்ட்டு. ஸோ இந்த வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 21 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு பீக் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஜோன்ல இருந்திருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2023 இருந்து செப்டம்பர் 2024 வரைக்குமே வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன்ல தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க கோல்டு ரேட் வந்து ஸ்டேபிளாக தான் இருந்திருக்கும். பட் இங்கே ஒரு ஹை போயிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 25. ஸோ அங்கிருந்து வந்து டாலரோட வேல்யூ வந்து குறைய ஆரம்பிக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. பட் டாலருக்கும் கோல்டுக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து இங்கே நம்மளால வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ ஜனவரி 25ல நம்மளுடைய இது யூஎஸ் டாலரோட ரேட் பார்த்தீங்கன்னா 109 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 110 இருக்கு. ஸோ அங்கேருந்து வந்து டிராஸ்டிக்காக வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகுது, உங்களால் பார்க்க முடியுதா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 12% வந்து ட்ராப் ஆயிருக்கு. இப்போ இன்னும் என்ன அப்படின்னா இதுக்கு கீழே பாருங்க, இங்க ஒரு கன்சல்டேஷன் இருக்கு. இப்போ அதுவுமே பிரேக் பண்ற மாதிரி இருக்கு. இந்த வீக் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கிறாங்க பட்சத்துல இன்னுமே ஃபர்தரா டிராப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ஃபர்தரா டிராப் ஆகும் பட்சத்துல நமக்கு வந்து கோல்ட் ரேட் இன்னுமே வந்து ப்ரைஸ் அதிகமா போகதான் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சரி, இது எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் வந்து கம்பேர் பண்றதுக்கு கோல்டு சார்ட்டும் பக்கத்துல வச்சிருக்கேன். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கோல்டு சார்ட்டு. ஸோ இதுவும் நான் வந்து வீக்லிக்கு மாத்திடுறேன். இருக்கு. இப்போ நம்ம அந்த ஸ்பார்க் கிரியேட் ஆன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக். ஸோ இப்போ பாருங்க, ஜனவரி 13, 2025 அப்படி போனோம் அப்படின்னா இந்த இடம் தான். ஸோ $2,610 இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் இது வந்து ட்ரிபிள் டைம்ஸ் போயிடுச்சு, டபுள் டைம் கிராஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இங்கிருந்து எத்தனை பர்சன்டேஜ் இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 110%. ஸோ இந்த இடத்துல இருந்து அப்படியே நீங்க டாலர் கம்பேர் பண்ணுங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டாலருக்கும்
கோல்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அந்தந்த நாட்டுக்கு உள்ள ஒரு அசட்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அசட்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டாலர் ஆர் கோல்டு, இது ரெண்டும் வச்சு மட்டும்தான் வந்து கணக்கிடப்படுகிறது. அந்த அந்த வேல்யூ வந்து நம்ம ட்ராப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி எல்லா நாடுகளும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கோல்டோட ரேட் வந்து தாறுமாறாக ஏறிட்டு போயிட்டு இருக்கு. சரி, இப்போ இதுதான், இது வந்து என்னுடைய வியூ மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்தராக வந்து எப்படி போகும், இதை வந்து ஒரு பேசிக்காக ஒரு காமன் மேன் இது எப்படி சார்ட்டை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டம்தான். பட் அதுக்காக தான் நம்ம சேனல் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இல்லைனாலும் ஒரு பேசிக்காக சில விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கும் போது உங்களில் சில விஷயம் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து அது ரீசனபுளாக இருக்கா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு லாஜிக் புரியுதா அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து இறங்கலாம். தென் அடிஷ்னலாக நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு டிசிஷன் எடுங்க. ஸோ இங்கே ஃபர்தராக என்ன நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இந்த 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 சேனல் வந்து பிரேக் ஆகும்போது இங்கே ஒரு கன்சல்டேஷன் ஜோன் இருக்கு இல்லையா, இந்த இன்னைக்கு வீக் க்ளோஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாளைக்கு இன்னொரு 2 டேஸில் வந்து இந்த வீக் க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் இது வந்து ஃபர்தராக ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ கோல்டு ரேட் ஏறதுக்கு டாலர் இண்டெக்ஸ் ஒரு மெயின் காரணம். ஸோ அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் கன்வே பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதில் சொல்லியிருக்கேன். ரீசன் ஃபார் ப்ரைஸ் இன்க்ரீசிங் இன் கோல்டு, இது வந்து சில்வருக்கு அப்ளை பண்ணிக்கலாமா? தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா கோல்டு எப்படி ஒரு ப்ரீசியஸ் மெட்டலோ அதே மாதிரி சில்வரும் ஒரு, ஈவன் சொல்லப்போனால் நம்மளோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா கோல்டை விட சில்வருக்கு நிறைய யூசேஜ் இருக்குது. பட் வேல்யூ கொடுக்கறது வந்து கோல்டுக்கு தான். அது பிற்காலங்களில் வந்து கோல்டுக்கு ஈக்குவலாக வந்தாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் கோல்டு ஏறப்போது சில்வரோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அது ஏற தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் வந்து 2 சார்ட்ஸும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டிசிஷன் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.